ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து சீப்பு யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இந்த சீப்பை வந்து நம்ம தண்ணியே சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற டிப் தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீப்பை வந்து லைனாக வந்து வச்சு கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் முகத்துக்கு போடுற பவுட்ரு தான் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த பவுட்ரை வந்து இந்த சீப்பு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சீப்பும் நல்லா வந்து சுத்தமாக அழுக்கு போயிருங்க. நல்லா பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணி கூட சேர்க்க வேண்டாங்க. தண்ணி சேர்க்காமையே வந்து சீப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், சீப் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணாத ப்ரஷ் எதாச்சும் வச்சுருந்தோம்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டோம்னா போதுங்க. அந்த சீப்பில் இருக்கிற எல்லா அழுக்குமே வந்துடுங்க. பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இப்போ எல்லா சீப்பும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா சீப்பும் வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து நம்ம ப்ளவுஸ் யூஸ் பண்ணுவோங்க. ப்ளவுஸ் யூஸ் பண்ண கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸில் இருக்கிற ஊக்கெல்லாம் வந்து கழண்டு விழுந்துருங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஊக்கு எப்படி இருந்தாலும் சரிங்க, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கழண்டே விழுகாதுங்க. அதுக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த நெயில் பாலிஷ் தான் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த நெகில் பாலிஷ் எடுத்து இந்த ஊக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெகில் பாலிஷில் வந்து நல்லா வந்து நல்லா வந்து ஊக்கில் வந்து நம்ம நெயில் பாலிஷ் இப்படி அடிக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஊக்கு கொஞ்சம் கூட கழண்டு விழுகாதுங்க. அதனால் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடயே கொஞ்சமாக வந்து கோல்கேட் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. கோல்கேட் வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள், அதே மாதிரி வந்து ஒரு கவர் எடுத்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு நல்லா வந்து கட்டி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க.
பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா டைட்டாக வந்து கட்டி விட்டுக்கோங்க. கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுவாங்க. சில சமயங்களில் ஃப்ரிட்ஜில் வந்து அதிகமாக வந்து நான்வெஜ் எல்லாம் வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து ஸ்மெல் அடிக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் என்ன தான் நான்வெஜ் செஞ்சாலும் சரிங்க, பால் தயிர் எது கொட்டியிருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு பொருள் வச்சிங்கன்னா போதுங்க, உங்கள் ஃப்ரிட்ஜு எப்பயுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. வாரத்துக்கு 2 முறை வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க. நம்ம எடுக்கும்போது இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம 2 நாள் கழித்து எடுத்த பிறகு இந்த தண்ணியவே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அதுக்கு ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வச்சு சூப்பராக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. எங்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. வாங்க, இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம என்னென்ன க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன க்ளீன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு தான் க்ளீன் பண்ண போகிறோங்க. நம்ம அடுப்பில் எப்பயுமே வந்து நம்ம என்ன தான் சமைச்சாலும் அங்கங்கே வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்காகவும், குழம்பு எதாச்சும் செய்யும்போது அங்கங்கே வந்து இந்த மாதிரி மஞ்சள் கரையாக இருக்குங்க. இப்போ அடுப்பு ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு துணி வச்சு ஃபஸ்ட்டு அடுப்பை நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ அடுப்பு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணியை நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கொசுவெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. அதே சமயத்தில் பல்லி, கரப்பான்பூச்சி தொந்தரவும் வராதுங்க. இந்த வெங்காயம் வாசத்துக்கு சுத்தமாக பல்லியே வராதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுக்கிறேன் பாருங்கள். நான் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம இந்த ஒரே ஒரு தண்ணியை வச்சு தான் நான் இன்றைக்கி அடுப்பு க்ளீன் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து அடுப்பு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடுப்பு பார்க்குறதுக்கு எப்பயுமே வந்து நீட்டாக இருக்குங்க. இதே தண்ணியை வச்சு நம்ம வீட்டு அடுப்பு மேலே இருக்கிற கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. டைல்ஸ் முதல் கொண்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து விம் ஜெல் சேர்த்துக்கோங்க. விம் ஜெல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாகவே வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குறக்கு நல்லா டைல்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.